உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். श्री I.S. इनबदुराई। மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் I.S. இன்பதுரை எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்பொழுது ஏற்கவிருக்கும் இந்த கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். Welcome and welcome. Welcome. Thank you. நாடாளுமன்ற மாநிலங்களவை எம்பிக்களாக அதிமுகவின் இன்பதுரை தனபால் ஆகியோர் பதவியேற்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமார். வணக்கம் ராஜகுமார், உங்களிடம் தகவல்களை பகிர்ந்து. மாநிலங்களவைக்கு தேர்வாகியிருந்த அதிமுகவை சார்ந்த 2 உறுப்பினர்களும் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுக் கொள்கின்றார்கள். அதிமுகவினுடைய வழக்கறிஞர் அணியின் செயலாளராக இருக்கக்கூடிய இன்பதுரை மற்றும் அதிமுகவை சார்ந்த தனபால் ஆகியோர் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாகியிருந்தார்கள். மொத்தமாக தமிழகத்திற்கு 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்த நிலையில் திமுக சார்பில் 4 பேரும் அதிமுக சார்பில் 2 பேரும் வேட்பாளர்களாக மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் பிறகு போட்டியின்றி தேர்வாகியிருந்தார்கள். திமுகவை சார்ந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் நடிகர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கடந்த வெள்ளிக்கிழமை மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார்கள். அதிமுக சார்பில் இன்று 2 பேரும், அதாவது இன்பதுரை மற்றும் தனபால் ஆகிய இருவரும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொள்வார்கள் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான பதவியேற்பு விழா நடைபெற்று வருகின்றது. அதிமுகவினுடைய புதிய மாநிலங்களவை உறுப்பினராக இன்பதுரை மற்றும் தனபால் ஆகிய இருவரும் தற்பொழுது மாநிலங்களவையிலே பதவியேற்று வருகின்றனர். நன்றி ராஜகுமாரன், உங்க தகவல்களுக்கு.